Hey my loves, welcome back to Kani's cooking channel. I hope everybody is doing good and great. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெந்தயம் சோம்பு வெடித்தோன்னே வெங்காயம் போடுங்க. வெங்காயம் வதங்கினோன்னே கருவேப்பிலை ஒரு 4-5 பச்சை மிளகாயை கீறி போடுங்க. அது 3 வதங்கினோன்னே தக்காளி நல்ல பழுத்த பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதோட தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சுருங்க. பத்து நிமிஷம் கழித்து நல்லா வதங்கினோன்னே தக்காளி உங்களுக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அது தகுந்த மாதிரி நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன் வீட்டு குழம்பு மிளகாத்தூள். இல்லைன்னா மிக்ஸ் மசாலாவும் போடலாம். மிக்ஸ் மசாலா எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசம் போகணும். அதோட உங்களுக்கு தேவையான அளவு புளி எவ்வளோ தேவையோ புளிப்பு அதிகமாக இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. கம்மியாக தேவைன்னா தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கனால புளி கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு கொதி வந்தோன்னே அலசி வச்ச மீனை சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. உங்களுக்கு கெட்டியாக தேவைன்னா இன்னும் வற்ற விடுங்க. அப்படி இல்லைன்னா இறக்கிடலாம். சுட சுட நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மல்லித்தலை தூவிட்டு மூடி வச்சுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க. Until then, bye bye from Kani's cooking channel. Thanks for watching.